தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அப்படியே மெல்ல வலுவடைஞ்சு 27ஆம் தேதி காலையில் புயலாக வலுப்பெறும் அப்படின்னு வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க புயல் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, ஒரு புயல் வரப்போகுது அப்படிங்கிறத வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தான் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு புயல் வரப்போகுது, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் ஒன்றுமே வரலையே. அது தீபாவளிக்கு விட்ட புஷ்வான மாதிரி புஷ்டனில் ஆழ்ந்த காற்றுத்தாழ்வு போய் கரையை கடந்து போச்சு அப்படிங்கிறதுலாம் பலருடைய விமர்சனங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த முறை இது புயலாக வலுப்பெறும் அப்படிங்கிறத உறுதியாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதுக்கான வரைபடங்களும் வெளியிட்டிருக்காங்க. விரிவாக பார்க்கலாம். இப்போ வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய படங்களில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மஞ்சள் நிறம் வட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதி தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி நிலவக்கூடிய இடம் அப்படின்னு வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு வலுவடைந்து எந்த திசையில் போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதோடைய ட்ராக், இது ஃபார்காஸ்ட் ட்ராக் சொல்லுவாங்க. இது சைக்ளோன் எந்த பக்கம், புயல் எந்த பகுதியில் எந்த வாக்கில் போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்கணிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம். இது 24ஆம் தேதி இன்று காலை 8:30 மணி அளவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக நாளை தினம் பாருங்க, இன்று மாலை வேளையில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையணும். அதற்கு பிறகு பாருங்க, இது நாளை தினம் காலையில் இந்த பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறது டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை காலைக்குள்ளாக வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இது தொடர்ந்து அடுத்தடுத்த நாளில் நகரும் பொழுது 26ஆம் தேதி காலை 5:30 மணிக்கெல்லாம் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நமக்கு 26ஆம் தேதி மாலை நேரத்தில் ஒரு 5:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி காலை 5:30 மணிக்குள்ளே இது புயலாக வலுப்பெற்றும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்தோடு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுதான் நமக்கு முன்கணிப்பிட்டு ஒரு வரைபடமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு இது எங்கேயுமே போலியா அப்படின்னு கேட்டால் போகும். இது இப்போதைக்கு ஒரு கணிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு படம். இதில் மாறுதலுக்கு உட்படலாம். புயல் இன்னும் இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களுக்குள்ளாக இந்த புயல் எங்கேனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது கோன் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நிலையற்ற தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு படைப்படம். இதற்குள்ளாக இந்த உருவாகக்கூடிய புயல் எந்த பகுதிக்கு வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத குறிக்கக்கூடியதாக தான் இந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்குது. தொடர்ந்து இது நகரக்கூடிய திசை இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழலில் இது தமிழ்நாட்டிற்கு மழை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது, என்னென்னைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவரங்களும் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில், அதாவது அக்டோபர் 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக டெல்டா மாவட்டங்கள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலூர் மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அதே போன்று காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை என்ற அளவில் மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் நாளை ஒரு நாள் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இருக்குது. இன்னும் வலுவடைகிறது. தமிழ்நாடு முழுவதுக்கும் இல்லைங்க, வலுவடைந்து வட மாவட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக எந்த தினத்தில் அப்படின்னா நமக்கு 26ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, விழுப்புரம், அதே போன்று புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க புயலே வரப்போகுது, வெறும் கனமழை அளவில் சொல்கிறீங்க, நல்லா பெருசாக சொல்லுங்கள் அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் இருக்கிறதுல அவங்க முன்கணிப்பு வெளியிட்டு கொடுத்துருக்கக்கூடிய படங்களில் குறிப்பிட்டிருக்குது. அதிகபட்சமாக நமக்கு 27ஆம் தேதி 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மற்ற மாவட்டங்களில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த மாவட்டங்கள்லாம் பரவலாக ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் விண்டியில் விரிவாக பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இப்போ பார்க்கக்கூடிய இந்த சுழற்சி இருக்கக்கூடிய பகுதி இது தொடர்ந்து வரக்கூடிய திசையை நம்ம பார்ப்போம். ஆனால் நமக்கு இந்த கிட்ட வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இது 25ஆம் தேதி நாளை தினம் இந்த விண்டி மேப்பில் நம்ம பார்க்கக்கூடியது ECMWF மாடலில் பார்க்குறோம். இதனுடைய நகர்வு மெல்ல நகர்ந்து வரக்கூடிய சூழலில் மழையினுடைய மேகங்களை பாருங்கள். மலை மேக கூட்டங்கள் முழுவதுமாக எந்த பகுதிகளில் நிலை பெற்றிருக்கு அப்படின்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய வட மேற்கு திசை, புயலுக்கு வட மேற்கு திசையில் தான் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்க மாதிரி காட்டுது. அதே போல் கரைக்கு கிட்ட நெருங்க வரும்போது கூட அதனுடைய மழை தாக்கம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 26ஆம் தேதி கிட்ட நெருங்கி வரும்போதும் அதே பகுதியில் தான் அதனுடைய மழை தாக்கம் நீடிக்குது. 27ஆம் தேதி அப்பொழுதும் அதனுடைய மழை தாக்கம் சென்னைக்கு கிட்ட வருது. ஆனால் சென்னை மேலே இருக்கிறதா ECMWF மாடல் காட்டலை. சரி, அப்போது இது 24ஆம் தேதியில் நம்ம GFS மாடலில் பார்ப்போம்.
இது சுழலக்கூடிய பகுதி ஏறக்குறைய IMD யூஸ் பண்ணக்கூடிய அதே இடத்துல தான் இதுவும் காட்டப்பட்டிருக்கு. இதில் 25ஆம் தேதி நம்ம மழைக்கான வாய்ப்பை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்ட நெருக்கமாக வர மாதிரி ஒரு சூழல் காட்டுது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கின்றன. இது மேற்கு திசையில், ஒரு வடமேற்கு திசைக்கு பதிலாக ஒரு மேற்கு திசையிலையும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறத உணர்த்துது. நம்ம முன்ன பார்த்தபோது ECMWD மாடலில் இந்த பகுதியில் காட்டியது. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த இடங்களையும் மழை இருக்க மாதிரி காட்டுது அந்த 25ஆம் தேதிக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் 26ஆம் தேதி எங்கே மழை இருக்கும் அப்படின்னா, இன்னும் சற்று தள்ளி வரும்போது வடமேற்கு திசையில் மழையுடைய தாக்கத்தை கொடுக்குது. அதன் பிறகு இந்த புயல் 27ஆம் தேதியாக வலுப்பெற்றதுக்கு பிறகு சென்னை அருகே இதனுடைய தீவிரத்தன்மையை காட்டுது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27ஆம் தேதி நமக்கு மழைக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் பாருங்கள், 27ஆம் தேதி நமக்கு பிற்பகல் 1 மணி அளவில் மழையினுடைய வாய்ப்பு முழுவதுமாக சென்னை கிட்ட, நல்லா இந்த இடத்துல பாருங்கள், நல்லா சென்னையோடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் திருவள்ளூர் பகுதிகளிலும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அளவில் விண்டியில் காட்டுது. இதனால தான் நமக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை 27ஆம் தேதிக்கு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து மழையினுடைய வாய்ப்பு என்கிறது இந்த புயலுடைய நகர்வுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கும். இதுவரை நம்ம அச்சுறுத்த அளவில் இந்த புயலுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படிங்கிறதா முதற்கட்ட தகவலாக இருக்குது. இன்னும் இது புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகு காற்றினுடைய போக்கு, அதனுடைய சுழலும் தன்மை, அதை வலுவிழுக்க செய்யக்கூடிய காரணிகள், அதை வலுவேற்றக்கூடிய காரணிகள், இதெல்லாம் எது அதிகமாக இருக்கிறது, அதனுடைய ஆதிக்கம் எது அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் நமக்கு அது எங்கே கரையை கடக்குங்கிற நிகழ்வு சொல்ல முடியும். அதனால தான் இந்த கோன் ஆஃப் அன்சர்டினிட்டியில் நமக்கு அவங்க வச்சிருக்க இடம் நமக்கு இன்னும் முழுமையாக இல்லாமல் வெறும் ஒரு தோராயமாக நமக்கு கிட்ட இருக்க மாதிரி கட்டிருக்காங்க. இது தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்க மாதிரி கட்டிருக்காங்க. தென்மேற்கு வங்கக்கடல் கடலுக்குள்ளனா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னைக்கு இது தோராயமாக 430 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய ஒரு இப்போ தரவலாக இருக்குது. இன்னும் இது நெருங்கக்கூடிய சூழலில் அதிகபட்சமாக எவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா 200 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது. இன்னும் அதனுடைய நகர்வு, அதனுடைய திசையுடைய மாற்றங்கள்லாம் பொறுத்து இன்னும் எவ்வளோ தொலைவில் வரும், எவ்வளோ தூரத்தில் வரும்னு இருக்குது. இதே தொலைவில் ஒரு 400-450 தொலைவிலேயே கிலோமீட்டர் தொலைவிலே கடலில் அது பயணிக்குது அப்படின்னா சென்னைக்கு எந்த பலனும் இருக்காது. தமிழ்நாட்டிற்கும் எந்த மழைக்கான வாய்ப்புகளும் பெரிய தீவிரமாக இருக்காது. மாறா வெயில் அடிக்கும். நமக்கு காற்றினுடைய போக்கு கடலோர பகுதிகளில் அதிகமாக இருக்கும், கடல் கொந்தளிப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு உள் மாவட்டங்களில் மேற்கு திசையிலேருந்து காற்று வரக்கூடிய காரணத்தினால, ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய திசையில் இது சொல்லிட்டு மேலே போகும்பொழுது நிலப்பரப்புலேருந்து நம்ம காற்று வரும். விண்டியில் பார்த்தோம்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய திசையை பார்க்குறீங்க, இந்த விண்டியில் பாருங்கள், நமக்கு அதனுடைய காற்றினுடைய போக்கு பாருங்கள், இப்படி தான் சுற்றுது. நமக்கு அப்போது மேற்கு மாவட்டங்களில், அதாவது நிலப்பரப்புக்குள்ளே மேற்கு திசையிலேருந்து காற்று புயலுக்கு போகிறதுனால நமக்கு அது கடலுக்குள்ளேயே நம்மை விட்டு தொலைவில் ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவிலே போனால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்காது. இதனால் நமக்கு வெயில் தான் அடிக்கும். உதாரணத்துக்கு 2009 வாக்கில் நமக்கு உருவாகி வந்த ஃபெனி புயல் இதுபோல் தான் கரையை தொடாமல் ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலான தொலைவிலேயே கடந்து போன போது நமக்கு சென்னையில் 40 டிகிரி வெயிலில் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பருவமழை காலத்தில் நமக்கு 40 டிகிரி வெயிலில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புயலுக்கு திறனும் இருக்குது. காற்றாலையும் அதனால் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், மழைனாலையும் ஏற்படுத்த முடியும், நம்மை விட்டு விலகி செல்லி நமக்கு வெயிலினாலையும் அதனால் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் ஒரு புயலுக்கு இருக்குது. அதனால் இந்த புயலை நம்ம பொறுத்திருந்து எங்கே போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய முதற்கட்ட தகவலுங்கிறது, இந்த புயல் எங்கேருந்து வரும் அப்படின்னா நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி அங்கிருந்து நேராக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரையும் வரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய நகர்வு, அதனுடைய தாக்கம், இதெல்லாம் நமக்கு 27ஆம் தேதி காலையில் புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் தான் உறுதியாக அடுத்த கட்டமாக சொல்ல முடியும்னு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. புயல் உருவாகும், ஆனால் அது எந்த பகுதிக்கு போகாதுங்கிறது இதுவரையிலும் உறுதியாக சொல்ல முடியல. அப்படிங்கும்போது அதுக்கு பேர் கூட இல்லையாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் இருக்குது. இந்த புயல் உருவானால் இதுக்கு வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்கள் எந்தெந்த நாடுகளை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த நாடுகள்லாம் ஒரு பரிந்துரை செய்து, முன்கூட்டியே புயல்கள் உருவாகுதுக்கு முன்னாடி பரிந்துரை செய்து ஒரு பெயர் பட்டியல் உருவாக்கி வைப்பாங்க. அந்த பெயர் பட்டியலில் இப்போ உருவாக இருக்கக்கூடிய இந்த புயலுக்கான பெயர் மோந்தா அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. இது தாய்லாந்து நாடு பரிந்துரைத்திருக்கக்கூடிய பெயர். மோந்தா அப்படின்னா வசீகரிக்கக்கூடிய, வாசம் இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் தாய்மொழிகளில் அந்த வார்த்தைக்கு என்ன முழுமையான அர்த்தங்கிறது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வானிலை ஆய்வும் தெரிவிக்காத சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் இந்த மோந்தா புயல் உருவானதுக்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். அப்போ ஸ்கூல் லீவு, நமக்கான தாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 27ஆம் தேதி இது புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக அதோடைய பயணம் எந்த திசையை நோக்கி இருக்குங்கிறது தெரிய வரட்டும். அதற்கு பிறகு ஸ்கூல் லீவை பற்றி யோசிக்கலாம்.